அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண் சூத்திரதாரிக்கு வலை வீசும் போலீசார் கொலைக்கு பெருந்தொகை பணம் ஒப்பந்தம். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிரான விசாரணை பாதுகாப்பு தரப்பின் அறிவிப்பு. நாட்டை உலுக்கிய துப்பாக்கிச் சூட்டின் எதிரொலி பலப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற பாதுகாப்பு. கனியமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொலை கொலையாளி தொடர்பில் அதிர்ச்சி தகவல். யாழில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைச்சரின் அறிவிப்பு. ரணிலுக்கு தயாராகும் நாடாளுமன்ற ஆசனம். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி அறிவித்தல். தொடரூந்தில் மோதுண்டு 6 யானைகள் உயிரிழப்பு. இலங்கை உட்பட உலகின் 102 நாடுகளுக்கு கிடைத்துள்ள நன்கொடை. பாடசாலை மாணவர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நேற்று பரபரப்பை ஏற்படுத்திய கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பல போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நேற்று புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். 34 வயதான முகமது ஹஸ்மான் ஜரீப்தீன் என முன்னாள் இராணுவ கொமாண்டோ அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பல்வேறு பெயர்களில் செயற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த கொலையை மேற்கொள்ள 1,50,00,000 ரூபாய் ஒப்பந்தம் பேசப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவவின் சடலத்தை பொறுப்பேற்க அவர்களின் உறவினர்கள் எவரும் முன்வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் வெளியே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை விசாரணை செய்வதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சுடனான கலந்துரையாடல்களுக்கு பிறகு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் முறையான நடைமுறைகளின்படி நிறுத்தப்பட்டதாக விஜயபால குறிப்பிட்டுள்ளார். எனினும் நீதிமன்றத்தில் துப்பாக்கிகளை பயன்படுத்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சட்டத்தரணிகள் விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழையும் மக்களை சோதனைக்குட்படுத்தும் தரப்பில் ஏதேனும் சிக்கல் காணப்பட்டிருந்தால் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஒன்று நடைபெறாது தடுக்க அவர் அதில் மிகுந்த கவனம் செலுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புலனாய்வு அமைப்புகள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையில் பொது பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்த தனது அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை உலுக்கிய துப்பாக்கிச் சூட்டின் எதிரொலியாக இன்று நாடாளுமன்ற பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற வளாகத்துக்குள் வருகை தரும் வாகனங்கள் நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதாள உலக கும்பலின் தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ நேற்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கனிமுள்ள சஞ்சீவ பூசா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக அழைத்து வரப்பட்ட நிலையில் புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டின் பாதுகாப்பு குறித்து பாரிய கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்றம் கூடும் தினங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனிமுள்ள சஞ்சீவவின் கொலையின் முக்கிய சந்தேக நபராக கைது செய்யப்பட்டவர் இராணுவ கமாண்டோ சிப்பாயோ அல்லது புலனாய்வு அதிகாரியோ அல்ல என்ற தகவல்கள் கசிந்துள்ளன. கனிமுள்ள சஞ்சீவவின் கொலையின் முக்கிய சந்தேக நபர் அடிப்படை பயிற்சியை முடித்துவிட்டு இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்று இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் ஒரு கமாண்டோ சிப்பாயோ அல்லது உளவுத்துறை அதிகாரியோ கிடையாது. இராணுவ பயிற்சியின் போது தப்பி சென்ற குறித்த சிப்பாய் பின்னர் பொது மன்னிப்பு காலத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக இராணுவத்தில் இருந்து விலகியுள்ளதாகவும் இராணுவ வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அன்றிலிருந்து அவர் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் சுமார் 6 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்றும் தெஹிவளை வட்டார பளவில் நடந்த இரட்டை கொலையிலும் அவருக்கு
தொடர்பு இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் இலக்க எண் நீதவான் நீதிமன்றத்துக்குள் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் தற்போது சட்டத்தரணி வேடத்தில் வந்து கொலை செய்த நபர் பற்றிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி நீதிமன்றக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் 7ஆம் தேதி கல்கிசை வட்டாரப்பள்ள பகுதியில் 2 பேரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். கனிமுள்ள சஞ்சீவம் கொலையின் முக்கிய சந்தேக நபர் நேற்று பிற்பகல் காவல்துறை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பல உண்மைகளை காவல்துறையினரால் வெளிக்கொணர முடிந்துள்ளது. இது தொடர்பாக விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் பொத்திக மனதுங்க புத்தளம் பாளவி பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த நபர் பல பெயர்களில் தோன்றியவர் என்று தெரிவித்தார். அவரிடம் பல அடையாள அட்டைகள் இருப்பதாகவும் அதில் ஒன்றில் சட்டத்தரணியாக பணிபுரிவதை குறிக்க தயாரிக்கப்பட்ட சட்டத்தரணி அடையாள அட்டையும் அடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர் முதலில் முகமது அஸ்மன் ஜரீப்தீன் என்ற பெயரில் தோன்றியதாகவும் பின்னர் சமீந்து தில்ஷான் பியுமாங்க கந்தனராஜ் என்ற பெயரை பயன்படுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. கொடிகாரகே காஷூன் பிரபாத் நிசங்க என்ற பெயரை கொண்ட போலியான சட்டத்தரணி அடையாள அட்டையையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். கனிமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகள் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்படுவதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்கால விசாரணைகளில் இந்த சந்தேக நபர் மற்றும் கனிமுள்ள சஞ்சீவவின் கொலையில் அவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த அனைவரையும் பற்றிய உண்மையான தகவல்களை வெளிக்கொணர முடியும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலகம் விரைவில் திறக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். புதிய பணிமனையை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரம் இடம்பெறும். இதற்காக கொழும்பு கோட்டை பத்ரமுல்லை வரை இலங்கை போக்குவரத்து சபை இரவு நேர பேருந்து சேவையும் நடத்தப்படுகிறது. இதன்போது கடவுச்சீட்டுக்கான அவசர தேவை கொண்டவர்கள் மாத்திரம் பணிமனைக்கு வருகை தந்து பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் தற்போது போதுமான கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் உள்ளமையால் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளதாகவும் எதிர்க்கட்சி வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவதன் ஊடாக ரணிலுக்கான நியமனம் கிடைக்கப்பெறும் என தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளுடன் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எதிர்க்கட்சியில் உள்ள பல எம்பிக்களும் அவருடன் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பல்வேறு கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்துக்கு வருமாறு பரிந்துரைத்துள்ள நிலையில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு மாநகர சபை, நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2025 ஜூன் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர சபை கட்டளை சட்டம் 252 பிரிவு 10 துணை பிரிவு 1 பந்தி ஆவால் வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபேரத்னவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 27 மாநகர சபைகள், 36 நகர சபைகள் மற்றும் 274 பிரதேச சபைகள் இவ்வாறு பட்டியலிடப்பட்டுள்ளன. மேலும் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்களை ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் நடத்துவதற்கும் தேர்தல் ஆணையகம் பரிசீலித்து வருகிறது. மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்த தொடரூந்தில் மோதுண்டு 6 யானைகள் பலியாகியுள்ளன. மீனக்கயா என்ற தொடரூந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானது என தெரிவிக்கப்படுகின்றது. காப்பரண கல்லூய தொடருந்து நிலையத்துக்கு அருகாமையில் யானை கூட்டம் ஒன்று தொடரூந்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் காப்பரண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தொடரூந்தில் பயணம் செய்த பயணிகள் வேறு தொடருந்து மூலம் கொழும்பு பயணம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
தண்டவாளங்கள் தடம் புரண்டதில் தொடருந்து பாதைக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து காரணமாக தொடருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியா 700 தொன் பேரிச்சம்பளங்களை 102 நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்கவுள்ளது. இந்த பேரிச்சம்பளங்கள் மன்னார் சல்மானின் பரிசாக வழங்கப்படும் பேரிச்சம்பள வழங்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதன் அடிப்படையில் எதிர்வரும் ரமலான் மாதத்தை முன்னிட்டு 700 தொன் பேரிச்சம்பளங்களை 102 நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்கவுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இம்முறை 200 தொன் பேரிச்சம்பளங்கள் அதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நன்கொடை திட்டமானது உலகளாவிய முஸ்லிம் சமுதாயத்திற்கான சவுதி அரேபியாவின் ஆதரவையும் உதவியையும் வெளிப்படுத்துகிறது. இந்த விநியோகத்தை சவுதி தூதரகங்களுடன் ஒருங்கிணைந்து இஸ்லாமிய அலுவல்கள் பிரச்சாரம் மற்றும் வழிகாட்டல் அமைச்சகம் மேற்கொள்ள உள்ளது. பொருத்தமான நேரத்தில் மக்கள் மத்தியில் விநியோகிப்பதற்கு பேரிச்சம்பளங்கள் அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நன்கொடை ரமலான் காலத்தில் லட்சக்கணக்கான முஸ்லிம்களுக்கு உதவுவதாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேவழி சவுதியில் இருந்து இலங்கைக்கும் சமீபத்தில் 50 தொன் உயர் ரக சவுதி பேரிச்சம்பளங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் போர் நாளொன்றுக்கு 3 முதல் 4 பேர் வரை வாய் புற்றுநோயால் உயிரிழப்பதாக வாய்வழி மற்றும் முக அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வருடாந்தம் 2000 முதல் 3000 புதிய வாய் புற்றுநோய் நோயாளிகள் கண்டறியப்படுவதாக அவர் கூறினார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவழி பாடசாலை மாணவர்களிடமும் வாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் காணப்படுவதாகவும் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.